வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் ராயரின் மகுடம். ராயரின் மகுடம் மருதுபாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நாவலை பற்றி முதல்ல சொல்ல வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் ரீடிங் நாவல் அப்படின்னு சொல்லலாம். 360-70 பக்கங்கள்கிட்ட நிறைய வேலைகளுக்கு மத்தியில் படித்தேன். அப்படியுமே 3 நாளில் வாச்சிட்டேன். ஸோ நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா சரசரன்னு வாட்சணும்னு சொல்லலாம். செம ஃபாஸ்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன காரணம், ஏன் இவ்வளோ எளிமையாக வாசிக்க முடியுது, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன காரணம், இது என்ன மாதிரியான டைப் புத்தகம். ஏன்னா பார்க்கும்போது ராயரின் மகுடம் கத்தியெல்லாம் பார்க்கும்போது ஒரு சரித்திர நாவல், வரலாற்று புனைவு நாவல் மாதிரி தெரியும். பட் அப்படித்தானா, இது என்ன மாதிரியான புத்தகம், ஏன் வாசிக்க எளிமையாக இருக்குது, இந்த நாவலோட கதை களம் என்ன, அதே நேரம் குறைகள் இருக்குது. ஏன்னா எழுத்தாளருடைய முதல் புத்தகம், அவரே ஓனா வெளியிட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக குறைகள் இருக்குது. அது என்னென்ன குறைகள், இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாவலில் ஒரு குறிப்பிட்ட காட்சி அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை வாசிக்கும் போது கரெக்டாக இந்த புத்தகத்துக்கு முன்னாடி தான் அதே மாதிரி ரிலேட்டடாக ஒரு குறிப்பிட்ட காட்சியை வேறொரு புத்தகத்தில் வாசிச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து அதே மாதிரி ஒரு காட்சி இன்னொரு உண்மை சம்பவத்திலையும் வாசிக்க முடிஞ்சு. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குறிப்பிட்ட காட்சியை சொல்லுவேன். அதுதான் இந்த நாவலில் எனக்கு ஹைலைட். இதோட மெயின் கதையெல்லாம் தாண்டி அந்த ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்பவே ஹைலைட் ஆச்சு. அதை பற்றிலாம் பார்க்கலாம். மறக்காம இந்த இடத்துல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ முதல்ல இது என்ன மாதிரியான நாவல் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு சரித்திர நாவல் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சரித்திர நாவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலாறு, ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம் இருக்கும், அதன் மேலே கொஞ்சமோ அதிகமோ கற்பனையை கலந்து எழுதியிருப்பாங்க. ஒரு வரலாறு இருக்கும், அதில் மேற்கொண்டு எழுதியிருப்பாங்க. அந்த வரலாறு 10%, 20, 30, 40 அது மாதிரி போயிட்டுருக்கும். கற்பனை ஒரு பக்கம் இருக்கும். இதை பொறுத்தவரையும் ராஜா காலத்து கதை, அதிகாரத்திற்கான போட்டி, போர் வீரர்கள் வர்றாங்க, கோட்டை வருது, எல்லாமே வருது. ஆனால் ஒரு கற்பனையான அரசாங்கம், உண்மையான அரசாங்கத்தில் நடக்கலை. வரலாற்றில் இருந்த சேர, சோழ, பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், எவ்வளவு குப்தர்கள், இவங்களை பற்றிலாம் கிடையாது. இதில் வந்திருக்க அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு புனைவு. அந்த அரசாங்கமே கற்பனையாக உருவாக்கப்பட்டது. இப்போ பார்த்தோன்னா, ஆனால் இந்த கதைக்குள்ள சேர, சோழ, பாண்டியர் வர்றாங்க, சோழ வீரர்களோட. இதில் இந்த அரசாங்கத்தோட வீரர்கள் சண்டை போடுறாங்க, அந்த காட்சியெலாம் இருக்குது. இந்த கதை நடக்கிற காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் வந்துட்டு ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சி செய்கிறார். இவ்வளவுதான் வந்து அந்த வரலாற்றுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். மீதி எல்லாமே கற்பனை அரசாங்கம். இது ஒரு கற்பனை அரசாங்கம், அங்கே நடக்கிற சிக்கல்கள். சரியா? ஸோ அப்போ இது வந்து ஒரு சரித்திர நாவல்னு சொல்றதை காட்டிலும் ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தை வைத்து ஒரு சரித்திர நாவலை போன்று எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஏன் வாசிக்க அவ்வளோ எளிமையா இருக்கு இந்த நாவல், இதை டக்குன்னு என்னோட ராயரின் மகுடம் சொன்னாலே ஃபாஸ்ட் ரீடிங் நாவல் அப்படின்னு, எளிமையா ஒரு பிகினர் வாசிக்கக்கூடிய நாவல். என்ன காரணம்னு பார்த்தோன்னா, வர்ணனைகள் கிடையாது. ஏன்னா அந்த சரித்திர நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வர்ணனைகள் இருக்கும். அதுக்காகவே சில பேர் அதை விரும்பி படிப்பாங்க. கல்கியோட கம்பேர் பண்ணும்போது சாண்டிலியன் நாவல்களில் அவ்வளோ வர்ணனை இருக்கும். பட் சாண்டிலியனை சில பேர் அதுக்காகவே படிக்காம, ஐயோ வளன்னு வர்ணனை இருக்குப்பா, கதை டக்குன்னு போக மாட்டேது. பட் அந்த சரித்திர நாவல் வாசிக்கும் போது ஒரு சிலருக்கு அந்த வர்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதுதான் கதைக்குள்ளேயே கூட்டிட்டு போகும். ஒரு சிலருக்கு வர்ணனை ஓகே, பட் ரொம்பவும் சில நேரத்தில் 2-3 பக்கம் போதே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ணனைகள் எதுவுமே இதில் கிடையாது. ஸோ வர்ணனையை விரும்பி வாசிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றம். மித்தபடி வர்ணனை வேணாம், எனக்கு கதை சரசரன்னு போகணுங்க அப்படிங்கிற ஆளுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். 360 பக்கத்துக்கிட்ட இருக்குது, 380 பக்கம் இருக்குது. ராஜா வர்றாரு, இளவரசி வர்றாங்க, கதாநாயகன் வர்றாங்க, யாருக்கும் வர்ணனை கிடையாது. கடன்னு கதை போய்கிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். அடுத்த ஒரு கதைக்களம் அப்படின்னு பார்த்தோன்னா, இமயமலை அந்த இடத்துல அங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது, பனிக்காட்டு அரசாங்கம் இருக்குது. அதில் ராயர் குலம் தான் அதை ஆட்சி பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதான் ராயரின் மகுடம் கதையோட தலைப்பு. அந்த மகுடத்துக்கு சிக்கல் வருது, ராயர் குலத்துக்கு ஒரு ஆபத்து வருது. இன்னைக்கு ராயருக்கு பார்த்தோன்னா மகள் தான், இளவரசி தான் இருக்காங்க, தேனிலினி அவர் பேர், நல்ல அழகான பேர். அவளுக்கு வந்து கதாநாயகனா அவருடைய கணவன் சொல்ல முடியாது, அல்லது கணவனாக போகிறவன், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு அவனுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நபர்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். கதாநாயகன் துருவன் என்கிற துறவன், அல்லது துறவன் என்கிற துருவன், இப்படி எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். ஏன்
ஏன் துருவன் ஏன் துறவன் ரெண்டுக்குமே மீனிங் கதைக்குள்ளே இருக்குது. ஸோ அவன் உங்களை சுற்றி தான் கதைகள் நடக்குது. இந்த ராயரோட அரசாங்கத்துக்கு இந்த பனிக்காட்டு அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருது. யாரால அப்படின்னு பார்த்தோன்னா நரபலிகர்கள். நரபலிகர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப யாரும் ஒன்றும் இல்லை, நரபலி கொடுக்குறவங்க ஃபுல்லாக மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அரக்கர்களை போன்ற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது நம்ம டக்குன்னு கேட்கும்போது ஓ நீதான் வில்லைங்க போல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த கதையை வாசிக்கும் போது நரபலிகர்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில இடங்கள்ல. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க சைடும் சில நியாயங்கள் இருக்குது. ஆனால் முழுசாலாம் ஏற்றுக்க முடியாது. பட் அவங்களுடைய கொள்கைகள் அதுலேயும் சில நியாயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நரபலிகர்கள் ராயருடைய அரசாங்கத்திற்கு சேதத்தை விளைவிக்க வர்றாங்க. அதுலேருந்து ராயருடைய அரசாங்கம் என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது. இதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டியர்கள் ஆளுறாங்க. சோழ தேசத்தை பொறுத்தவரை ராஜேந்திர சோழன் ஆட்சியர். ஸோ இதுதான் ஒரு கதைக்களம். இதுவும் நிறைய கதைகள், கிளை கதைகள். குறிப்பாக இந்த ராயர் குலம் உருவானதே வந்துட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸாக வச்சுக்க. இது வந்து முதல் பாகம் தான். ராயரின் மகுடம் பாகம் 1 ஏங்கி நிற்கும் உடைவாள் தான். ஸோ இந்த முழுசாலாம் அந்த நாவல் முடியாது. ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் முடியும். இன்னொரு பகுதி இப்படி இன்னொரு விஷயத்துக்கு தொடங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த நாவல் வாசித்து முடிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2வது பாகத்துக்காகவே காத்திருக்கலாம். ஸோ இதில் நிறைய சஸ்பென்ஸ் வச்சுருக்காரு. இந்த ராயர்குலம் எப்படி தோன்றுச்சு, துருவன் என்கிற துறவன் யார், என்ன அவன் ஏன் வந்து இந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறான் அப்படின்னு நிறையா சஸ்பென்ஸ் இருக்குது. கொஞ்சம் அமானுஷ்யங்களும் வருது. ஒரு சங்கு சித்தர் வர்றாரு. ஸோ அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி நிறைய சஸ்பென்ஸோட இருக்குது. சரி, இப்போ இதுக்கு அடுத்து இதில் அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறைகள் இருக்குது. முதல் நாவல் அதை சுட்டி காட்டியாகணும் எழுத்தாளருக்கு. முதல் விஷயம் ஏகப்பட்ட எழுத்து பிழை. ஏன்னா இந்த நாவலில் நான் ரொம்ப ரசித்த ஒரு காட்சியை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பிழைகள் குறைகளை சொல்லணும். ஏகப்பட்ட எழுத்து பிழைகள் இருக்குது. நானே ஃபஸ்ட்டு 1-2 நோட் பண்ண ஆரம்பித்தேன். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இது எழுத்து தெரியுதான்னு தெரியல, இவ்வளோ தூரத்து குறிச்சிருக்கேன். எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ எழுத்தாளர் அதை அடுத்த நெக்ஸ்ட் பிரிண்ட் போடும்போது அதை கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து மருதுபாணி அவர்கள் அவர் ஓன் வெளியீடு அப்படிங்கிற சுய வெளியீடு தான். அவரே எழுதி முதல் புத்தகம் சரி பப்ளிஷர்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் அவரே வெளியிட்டார். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா இப்போ சமீபத்தில் இந்த முதல் புத்தகம் எழுதி அவங்களே பப்ளிஷ் பண்ண ரைட்டர்ஸ் நமக்கு நிறைய பேர் இப்போ பார்க்க முடியுது. போன வருஷம் சந்திரபிரை அமர் பிரசாத் எழுதியிருந்தார். அவர் வந்து ஆன்லைனில் கிண்டில் பப்ளிகேஷன் விட்டுருந்தார். அதே மாதிரி மனுகுல தீபன் கோவிந்தராஜன் சார் எழுதினார். அவர் பப்ளிகேஷன் பண்ணியே விட்டார். ஸோ அது மாதிரி இந்த முறை இந்த வருடத்தில் நம்ம பார்த்தோன்னா எழுத்தாளருடைய முதல் புத்தகமாகவே வச்சது ராயரின் மகுடம் மருதுபாண்டியர் ஓன் வெளியீடாக விட்டுருக்காரு. இப்போ வந்து அவர் அடுத்த பப்ளிகேஷனில் கண்டிப்பாக அந்த எழுத்து பிழைகளை ஒன்று திருப்தி ஆகணும். 2வது குறைபாடு அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு சரித்திர நாவலை போகிற எழுதியிருக்காரு. அதான் அமைப்பு எப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த வாக்கிய அமைப்புகள் பார்த்தா நிறைய இடத்துல சமகால தமிழுக்கு சாதாரணமாக வந்துட்டார். ஒரு குறிப்பிட்ட இடம் நான் கரெக்டாகவே சொல்லுவேன், எச்சி துப்பினான்னு வரும். ஸோ வந்து அது ஒரு சரித்திர நாவல் அப்படிங்கிற டைப்புக்குள்ளே போகும்போது எச்சிலை உமிழ்ந்தான், உமிழ் நீரை துப்பினான் இப்படி எழுதுனா அது ஒரு அந்த இதில் செட் ஆகும். எச்சி துப்பினான் அப்படிங்கிறது இது தப்பு கிடையாது, ஒரு சகஜமான தமிழ் தான், எதுவும் கெட்ட வார்த்தை கிடையாது. பட் இது வந்து ஒரு தீவிர இலக்கியம் அந்த மாதிரி போகும்போது அதுக்குள்ளே இந்த சென்டென்ஸை கொண்டு வரலாம். அங்கெல்லாம் வந்து சகஜமாக பேச்சு தமிழில் இருக்கும். ஏன்னா அந்த மண்ணையும் அந்த மண்ணோட மனிதர்களையும் பற்றி இருக்கும்போது தீவிர இலக்கியமான அந்த மாதிரி புத்தகங்களில் நம்ம என்ன பேசுகிற தமிழ் அதை கொண்டு வரலாம். பட் ஒரு சரித்திர நாவல் மாதிரி எழுதும்போது அங்கே கொஞ்சம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல கொஞ்சம் அந்த சரித்திர நாவலுக்கான இலக்கண விதிகள் படி அந்த தமிழை பயன்படுத்த வேண்டியது முக்கியம். ஏன்னா ஒரு இடம் தான் சொல்லியிருக்கேன், நிறைய இடங்கள் வந்து ஒரு சகஜ தமிழில் வந்துடும். அதை கொஞ்சம் ரொம்ப கிடையாது, ஒரு 10-15 இடங்கள் அந்த மாதிரி, ஒரு 10-15 இடங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். அதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அந்த எழுத்து அமைப்பை. இது ஒரு 2 குறைபாடுகள் சொல்லலாம். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி, ஒரு ஹைலைட்டான காட்சி அப்படின்னு சொன்னால், ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துக்குள்ளே வந்துட்டு துறவன் மாட்டிக்கிறான். ஸோ அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறான்? ஏன்னா ஒரு 5-6 நாட்கள் அந்த பாலைவனத்துக்குள்ளே அவன் மட்டும்தான், ஒரு பெரிய பாலைவனம் அதுக்குள்ளே அவன் மட்டும்தான். அப்போ அவனுடைய உணவு தேவைக்கு அவன் என்ன பண்ணுறான், குடிநீர் தேவைக்கு என்ன பண்ணுறான். இப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஒட்டகம் கிடைக்குது. ஸோ அப்போ அதை அவன் என்ன பண்ணுறான்? ஸோ ஒரு பயங்கரமான காட்சி, மனித மனதோட போராட்டத்தை விவரிக்கக்கூடிய ஒரு காட்சின்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு பசி, தாகம், அவனுக்கு முன்னாடி ஒரு ஒட்டகம், அப்போ அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் வந்துட்டு இது சரி இது தவறுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தர்க்க ரீதியான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி அதை எப்படி அவன் கையாளுறான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப பிரமாதமாச்சு. ஏன் சொன்னால் கரெக்டாக இந்த நாவல் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் காற்று மணல் நட்சத்திரங்கள் அந்துவான் சு எச்சுபெரி அவர் எழுதிய புத்தகம் வாசிச்சிருந்தேன்.
அதுலேயும் பார்த்தோன்னா கதாநாயகன் ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிறான். ஃப்ளைட் கிராஸ் ஆகி பாலைவனத்தில் மாட்டிக்கிறான். அப்போ அவங்களுக்கான உணவு தேவைகள் எப்படி இருக்குது? ஏன்னா அந்துவான் எச்சுப்பெரியோட ஒரு தன் வரலாற்று நூலை போல தான் காற்று மணல் நட்சத்திரங்கள். அப்போ அந்த பாலைவனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? உணவு தேவை, குடிநீர் தேவை. அதே போல் பாலைவனன்றப்போ பகலில் சுட்டெரிக்கும் வெயில், இரவு அப்படிங்கிறது குளிர். பகலில் ஒரு 40 டிகிரி, நம்ம ஊரில் 40 டிகிரி வந்துடுது, பாலைவனத்தில் இன்னும் கூட இருக்கும், ஓகே. பட் அந்த வெயிலை கூட நம்ம தாக்கு பிடிப்போம். இரவு குளிர், தூக்கம் ஒரு பக்கம், குளிர் ஒரு 10-20 டிகிரி போனாலே, குளிர்காலம் வந்தாலே நம்மளுக்கு நடுக்கி இருக்குது. அப்போ அந்த குளிரை தாங்கிக்கிட்டு ஒரு சர்வைவலுக்கு மனிதன் என்ன பண்ணியிருப்பான், அதெல்லாம் அந்த நாவலை நம்ம வாசிச்சிருந்தோம். ஸோ இங்கே அதே மாதிரி காட்சிகள் வரும்போது காற்று மணல் நட்சத்திரங்களை ஞாபகப்படுத்துதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இந்த புக்கை வாசித்து முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் அவரை புத்தகம் வாசிக்கும்போது யுவான் சுவாங்கோட சீன பயணி இந்தியாவுக்கு வந்து பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே, 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்கு வந்து இங்கேருந்து புத்த மத கருத்துக்களை அவ்வளோ சைனா கொண்டு போன ஒரு துறவி, ஒரு பயணி, மிகப்பெரிய பயணி. ஸோ அந்த யுவான் சுவாங் இந்தியாவுக்கு வந்த பயணத்தை பற்றி படிக்கும்போது அவரும் ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்கிறார். அப்போ அவருடைய உணவு தேவை எப்படி இருக்கும், குடிநீர் தேவை எப்படி இருக்கும்? அவர் குதிரை, 2 பேர் தான். பாலைவனத்தில் எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல, எப்படி போகிறது வழி தெரியல, மாட்டிக்கிட்டார். ஸோ அந்த யுவான் சுவாங்கோட ஒரிஜினல் உண்மை பயணத்தில் அவருடைய குதிரை. இந்த துருவன் மாட்டிக்கிற இந்த கதையை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா துருவனும் ஒட்டகமும். அப்போ அவன் என்ன செய்கிறான், உணவுக்கும் குடிநீருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். இதுக்கு முன்னாடி படித்த புத்தகம் பார்த்தோன்னா கரெக்டாக காற்று மணல் நட்சத்திரங்கள். அங்கே ஃப்ளைட் கிராஸில் மாட்டிக்கிற, பாலைவனத்தில் மாட்டிக்கிற ஒரு நபர் என்ன பண்ணுறாரு? ஸோ அந்த மனிதனோட சர்வைவலுக்கான போராட்டம், உயிர் பிழைத்திருத்தலுக்கான போராட்டம், அதில் எடுக்கக்கூடிய முடிவுகள், அது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சித்தாந்தங்களை எல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி ஞாபகப்படுத்துன்னு சொல்லலாம். ஸோ வாட்சி பாருங்கள். முதல் பாகம் முற்று பெற்று 2ஆம் பாகம் ஒரு லீடு கொடுத்துட்டு தான் 2ஆம் பாகம்னு ஒரு சின்ன சாப்டர் ராயரின் மகுடம் பாகம் 2. ஆனால் அதுக்கு சப்டைட்டில் போடல, இதுக்கு போட்டார் ஏங்கி நிற்கும் உடைவாள்னு. அதுக்கு சப்டைட்டில் இல்லை. நல்லா ஒரு வாசிக்க எல்லாத்தையும் தாண்டி இந்த நாவலை திருப்பி நான் பாராட்டுறேன்னா ஃபாஸ்ட் ரீடிங். கிடுக்கிடுன்னு ஒரு 350 பக்கத்தை 3 நாள் 4 நாளைக்குள்ள வாசித்து முடிச்சிடலாம். குறிப்பிட்டு டைம் ஒதுக்கி படிச்சிங்கன்னா ஒரு 1.5 நாளில் வாசித்து முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாசிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி எழுத்தாளர் நான் சொன்ன குறைகளையும் அடுத்தடுத்த பதிப்புகளில் சரி செஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புத்தகங்கள் குறித்தும் புத்தகத்தில் குறித்தும் நிறைய அப்டேட்ஸோட அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.